ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்டான சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்துட்டு நம்ம பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற எடுத்து வச்சுக்கிடலாம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டால் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஒரு அரை மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு சைஸாக பிரித்து திரட்டி எடுத்துக்கிடலாம். திரட்டி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சப்பாத்தி திரட்டும் போது ஷேப் வரலன்னு கவலைப்படாதீங்க. ஷேப் வரலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி செஞ்சால் போதும். ஷேப் வந்தானே வரலன்னா நான் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வருதா அவ்வளோதான். எல்லாம் இப்போ திரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு அடுப்பில் தோசைகள் நல்லா காஞ்சிடுச்சு. சப்பாத்தி போட்டு எல்லாமே சுட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ எல்லா சப்பாத்தி செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது சன்னா மசாலா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு வந்துட்டு ஏலக்காய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஏலக்காய் போட்டே ஆகணும். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 2 வந்துட்டு ஆனியன் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். அது நல்லா கண்ணாடி பார்த்த அளவுக்கு வந்த உடனேயே 4 பல் பூண்டு, கொஞ்சம் தூண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு மிளகா பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், பெப்பர் பொடி வந்துட்டு 1/4 ஸ்பூன், 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஒரு 3 பழ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் 2 ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். அது நல்லா வதங்கின உடனே அது ஆல்ரெடி வதங்குது தான், அது நல்லா கலந்து விட்டுட்டு கொண்டைக்கடலை அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். கொதி வந்ததும் 1/4 எலுமிச்சை பழம் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்துட்டு இதில் சேர்த்த போதும். நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா புளிப்பு நிறைய ஆகிடும், அதனால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கங்க. விருப்பம் இருந்தால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்சாச்சு. கொதிச்சுட்டு இறக்கிட்டு பார்த்தோமா சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. காலையில் எழுந்து சன்னா மசாலா செய்யணும் அப்படின்னா நைட்டே வந்து கொண்டக்கடலையை ஊற போட்டுட்டு எடுத்து வச்சுட்டோமோ கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு 8 மணி நேரம் நைட்டில் ஊறுச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டான சன்னா மசாலாவாக இருக்கும். இப்போ வந்துட்டு சன்னா மசாலா நல்லா கொதிச்சாச்சு. இறக்குற சமயத்தில் மல்லித்தலை கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா சன்னா மசாலா, வாசமான சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சாஃப்டான சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு சன்னா மசாலாவும் சாஃப்டான சப்பாத்தியும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்ததில் வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம யூடியூப் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.